இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி தாயாம் திரு அவை தமாஸ்கஸ் நகரத்தினுடைய புனித யோவான் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த தமாஸ்கஸ் நகரத்தினுடைய புனித யோவான் திருச்சபையினுடைய மறை வல்லுநர்களில் கடைசியாக சேர்க்கப்பட்டவராக அறிகிறோம். அன்புமிக்கவர்களே, தமாஸ்கஸ் நகரத்தில் இவர் பணிபுரிந்ததால் இவரை தமாஸ்கஸ் நகரத்தினுடைய புனித யோவான் என்று சொல்லுகிறோம். இஸ்லாத்தை சேர்ந்த கலீஃபாவிடத்தில் பணிபுரிந்து பிறகு அவருடைய அனுமதியோடு இயேசுவை அறிவிப்பதற்காக இவர் எடுத்த முன்னெடுப்புகள் மற்றும் இவருடைய இறையியல் பங்களிப்புகளுக்காகத்தான் இவர் திருச்சபையினுடைய மறை வல்லுநர் என்று சொல்லுகிறோம். அன்புமிக்கவர்களே, வரலாற்றில் இவர் ஒரு காரியத்திற்காக மிக முக்கியமாக அறியப்படுகிறார். கத்தோலிக்க திரு அவையில் இன்றளவும் நம்மிடத்தில் இருக்கிற திருப்படங்கள் மற்றும் திரு ஓவியங்களுக்கான வணக்கத்திற்கான ஒரு முக்கியத்துவத்தையும் அதற்கான ஒரு தெளிவான இறையியல் சிந்தனையும் கொடுத்தவர் தான் இந்த புனித தமாஸ்கஸ் நகரத்தினுடைய யோவான் என்பவர். இன்றைக்கும் பிரிவினை சகோதரர்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை பார்த்து, நீங்கள் ஏன் உங்கள் குடும்பத்தில் படம் மாட்டியிருக்கீங்க, அல்லது மாதாவுடைய படம் மாட்டியிருக்கீங்க, அல்லது இயேசு கிறிஸ்துவா நடித்த ஒரு சிலருடைய படத்தை நீங்கள் மாட்டி வச்சுருக்கீங்க, அது இயேசு கிறிஸ்துவா, அல்லது திருச்சபையுடைய தொடக்க காலத்தில் வரையப்பட்ட அன்னை மரியாளாகவும் இயேசுவாகவும் இன்றைக்கும் ஏன் நீங்கள் திருப்படங்களை உங்கள் ஆலயங்களை பயன்படுத்துகிறீர்கள் அல்லது வீடுகளில் வைத்திருக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி அல்லது ஒரு சர்ச்சை இன்றளவும் நமக்கு இருக்கிறது. ஃபாதர், நம்முடைய குடும்பங்களில் திருப்படங்கள் அல்லது திரு ஓவியங்களை வைக்கலாமா, அது நல்லதா, அல்லது சிலை வழிபாடா என்கிற கேள்விகள் நமக்கு இருக்கலாம். அன்புமிக்கவர்களே, அந்த சர்ச்சை இன்றைக்கு இல்லை. 1500 ஆண்டுகளுக்கு முன்னமே அந்த சர்ச்சை இருந்திருக்கிறது. அந்த சர்ச்சைக்கு இறையில் சார்ந்த அழகான ஒரு தெளிவையும் முடிவையும் எடுத்து சொன்னவர் தான் இந்த தமாஸ்கஸ் நகரத்தினுடைய புனித யோவான். அன்புமிக்கவர்களே, நமக்கு இந்த தெளிந்த பார்வை புரிய வேண்டும். இறைவன் ஒருவரே. நம்முடைய ஆராதனையும் வழிபாடு மகிமையும் தோத்திரம் அவருக்கு மட்டுமே, மூவர் கடவுளுக்கு மட்டுமே. அதே நேரத்தில் மனிதர்களாகிய நாம் வெறும் இந்த வெற்று கண்களால் இறைவனுடைய பிரசன்னத்தை பார்க்க முடியாது. இறைவனுடைய பிரசன்னத்தை நம்மால் உணர முடியும். சில நேரங்களில் இந்த திரு ஓவியங்கள், திருப்படங்கள், சொருபங்கள் ஆண்டவரை குறித்து காட்டுகிற அல்லது ஆண்டவரை சுட்டி காட்டுகிற ஒரு வெளி அடையாளங்களாகத்தான் நம்ம கத்தோலிக்க திரு அவையில் நம்ம பார்க்கிறோம். ஆகவே இந்த ஊனக்கண்களால் ஒரு சொரூபத்தையோ அல்லது திரு உருவத்தையோ நம்ம பார்க்கிற நேரத்தில் அதையே கடவுளாக பார்ப்பது கிடையாது. அதையும் தாண்டி அதற்கு மேலாக இறைவனை சுட்டி காட்டுகிற ஒரு அடையாளங்களாகத்தான் திரு ஓவியங்களுக்கும் திருப்படங்களுக்கும் நம்ம கத்தோலிக்க திரு அவையில் வணக்கம் செய்கிறோம். ஆகவே அன்புமிக்கவர்களே, இந்த ஒரு தெளிந்த பார்வை நமக்கு இருக்க வேண்டும். சொரூபங்களும் திருப்படங்களும் திரு ஓவியங்களும் தன்னிலேயே கடவுள்கள் அல்ல, கடவுள்களை காட்டுகிற ஒரு அடையாளங்கள் என்பதைத்தான் கத்தோலிக்க திரு அவை தெளிவுற நமக்கு சொல்லுகிறது. ஆகவே இந்த தமாஸ்கஸ் நகரத்தினுடைய புனித யோவானுடைய இந்த நினைவு நாளை கொண்டாடுகிற நாம் நம்முடைய விசுவாசத்தில் உறுதியோடு இருக்க இவருடைய பரிந்துரை இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை பார்த்து, என்னை பார்த்து ஆண்டவரே ஆண்டவரே என்று கூக்குரலிடுபவர்கள் எல்லாமே விண்ணகத்தில் போக முடியாது. மாறாக என் வார்த்தைகளின்படி நடப்பவரே, என் தந்தையினுடைய சித்தத்தின்படி நடப்பவரே, இறை வார்த்தையின்படி நடப்பவரே விண்ணுலகத்திற்குள்ள புக முடியும் அப்படி என்று சொல்லி, யார் யாரெல்லாம் இறை வார்த்தையின்படி வாழ்கிறார்களோ, இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாமே பாறை மீது தங்களுடைய வீட்டை கட்டிய அறிவானவர்களுக்கு, ஞானிகளுக்கு ஒப்பானவர்கள். மாறாக யார் யாரெல்லாம் இந்த உலகத்தனமான ஒரு வாழ்க்கையில இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படாதவர்கள் மணல் மீது வீட்டை கட்டிய அறிவியலிக்கு ஒப்பானவர்கள் என்பதைத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். கடந்த 2-3 நாட்களாக நம்முடைய திருத்தந்தை லியோ அவர்கள் மத்திய கிழக்கு பகுதிகளை திருத்தந்தையாக சந்தித்துக் கொண்டிருக்கிறார். தான் திருத்தந்தையாக பொறுப்பேற்ற பிறகு அதிகாரப்பூர்வமான சந்திப்பை நிகழ்த்துவது இதுதான் முதல் முறை. அன்புமிக்கவர்களே, அந்த மத்திய கிழக்கு பகுதிகள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கடந்த ஒரு 10 ஆண்டுகளாகவே அமைதி இல்லாத ஒரு சூழல், வன்முறை நிறைந்த ஒரு சூழல், அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு சூழல் நடந்து கொண்டிருக்கிறது. பல தீவிரவாத தாக்குதல்கள், உள்நாட்டு போர்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த ஒரு சூழல்ல தான்
துருக்கி மற்றும் லெபனான் என்ற இரு நாடுகளை சந்தித்திருக்கிறார். அன்பு மிக்கவர்களே, அந்த லெபனான் தேசத்துல பெய்ரூட் என்று சொல்லப்படுகிற முக்கிய நகரத்திற்கு சென்று தான் அமைதிக்கான ஆசீர்வாதமான ஒரு செய்தியை அவர் பகிர்ந்திருக்கிறார். அன்பு மிக்கவர்களே, இத்தனை ஆண்டுகள் அமைதி இல்லாமல் காயப்பட்டிருக்கிற ஒரு தேசத்திற்கு ஒரு ஆறுதலான ஆன்மீக மருந்தை கொடுப்பது போல அந்த நாட்டில் மறுபடியும் அமைதியையும் இளைஞர்கள் மனதில் ஒரு புத்தெழுச்சியையும் ஏற்படுத்துவதற்காக அவர் ஏற்பாடு செய்திருந்த இந்த ஒரு பயன் என்பது அங்கிருந்த வீதிகளில் இளைஞர்களையும் இளம் பெண்களையும் மாற்று மதத்தினவரையும் மகிழ்ச்சியில குதூகலத்தோடு அவர்களை காணுகிற பொழுது உண்மையாகவே இறை பிரசன்னம், இறை ஆசீர்வாதம் அந்த நாட்டிற்கு மறுபடியும் கிடைக்கும் என்கிற ஒரு மன உறுதியைத்தான் நமக்கு தந்திருக்கிறது. அதே போல துருக்கி நாட்டிலும் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வரவேற்பும் உண்மையாகவே மனதிற்கு ஆறுதலை தருகிற ஒரு காட்சிகளாகத்தான் இருந்திருக்கின்றது. அதே போல ஈராக் தேசத்துல IS தீவிரவாதிகளால் முற்றிலும் சிதைக்கப்பட்ட ஆலயங்கள் இன்றைக்கு புதுப்பிக்கப்பட்டிருக்கின்றன. வீதிகளில் மக்கள் ஆயிரக்கணக்கில் வந்து இயேசுவை தங்களுடைய மீட்பராக அறிவிக்கிறார்கள். இளைஞர்கள், இளம் பெண்கள் தன்னெழுச்சியாக தங்களுடைய விசுவாசத்தை இன்றைக்கு உலகத்திற்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்ம பார்க்கிற நேரத்துல இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம், ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுபவர்கள் விண்ணரசில் புக முடியாது, என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடப்பவர்கள் மட்டுமே விண்ணரசில் புக முடியும் என்கிற அந்த வார்த்தைக்கு ஏற்றவாறு தங்களுடைய வாழ்க்கையில அத்துணை சோதனைகள், அத்துணை துன்பங்கள், அத்தனை சவால்கள் இருந்திருந்த ஒரு நேரத்திலும் மிகப்பெரிய உயிர் இழப்புகள், பொருளாதார சீர்குலைவுகள் நடந்திருந்தாலும் விசுவாசத்துல நிலைத்திருந்து இயேசுவினுடைய வார்த்தைகளின்படி நடப்பதால் தான் இன்றைக்கு அங்கு ஒரு விசுவாச பேரெழுச்சி நடந்து கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக காண முடிகிறது. நாம் வாழ்கிற நம்முடைய நாட்டில் கூட பல நேரங்களில் தனிப்பட்ட வாழ்க்கையில சில தோல்விகள், சில சவால்கள், சில தவறான புரிதல்கள் ஏற்படுகிற நேரத்துல கத்தோலிக்க திரு அவையிலிருந்து மாற்று மதங்களையும் அல்லது வேறு சபைகளையும் தேடி ஓடுகிற கத்தோலிக்க கிறிஸ்தவர்களைத்தான் நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, நம்மை பார்த்து தான் அருள் அடையாளங்களையும் நம்பிக்கையற்ற ஒரு நிலையில அற்புதங்களையும் தேடி செல்கிற நம்மை பார்த்து தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் எத்துணை புகழ்ச்சி பாடல்கள் பாடினாலும், எத்துணை எழுப்புதல் கூட்டல்களிலும் நீங்கள் பங்கேற்றாலும், உங்கள் உள்ளத்துல இறை வார்த்தையை கேட்டு அதன்படி தங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறவர்கள் மட்டுமே விண்ணரசில் புக முடியும் என்பதை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார். நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் எதிர்நோக்கிலும் வேறு ஊன்றியவர்களாய் இயேசுவினுடைய இறை வார்த்தையை கேட்டு அதன்படி கத்தோலிக்க திரு அவையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அருட்சாதனங்களை நம்முடைய வாழ்வாக்கி வாழ்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்வு என்பது பாறை மீது வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பான ஒரு வாழ்வாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு விசுவாசத்துல நிலைத்திருந்து நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள இறைவனிடத்துல மன்றாடி செபிப்போம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.